ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்திலே இந்த ஆராதனை ஆண்டவர் கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக தெய்வமே, இதோ இந்த அருமையான துதி ஆராதனையை விரும்புகிற பரலோக தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரத்திலே 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள், கோடான கோடி தூதர்கள் உம்மை போற்றி பாடி சதா காலங்களுக்கு உயிரோடு இருக்கிறவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதே வண்ணமாய் இந்த பூமியிலே உம்மை அறிந்து நீர் தெரிந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய ஜனமும் ஆராதிக்கிறார்கள் ஐயா. பாடி உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறார்கள். உம்முடைய வார்த்தையிலே நிலை கொண்டு உம்முடைய நாமத்தின் மகிமைக்காய் வாழுவதற்காய் ஆண்டவரை நிற்கிறார்கள். ஆகவே இந்த ஆராதனையானது அப்படிப்பட்டவர்கள் கொண்டு வரும் பொழுது அது பரலோக தேவனை மகிமைப்படுத்தவும், கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பலமான உம்முடைய அபிஷேகம், விடுதலை, தேவனுடைய மகிமையான அதிசயங்களை காணுவதற்கு என் தேவன் உதவி செய்யுங்க. முழுவதுமாய் ஆண்டவரே சுவாமி, இந்த முழு ஆராதனையிலும் உம்முடைய பரலோக பிரசன்னமும் மகிமையும் கடந்து வந்து அவர்களை நடத்துவதாக ஒப்பு கொடுக்கிறோம். நாமத்தை உயர்த்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாய் மேல் அன்பு வைத்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆயிரம் ஆயிரம் தலைமுறை உம்மை பணிந்து துதிக்கும் ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். பரிசுத்தவான்கள் அனைவரும், விசுவாசிப்போர் அனைவரும் ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். உம் நாமம் மிக உயர்ந்தது, உம் நாமம் மிக பெரியது, உம் நாமம் மேலானது. சிங்காசனம், கர்த்தத்துவம், அதிகாரம், வல்லமையிலும் உம் நாமம் மேலானது. தூதர்
2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் தொடக்கம் 21ஆம் வசனம் வரை. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை நம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனுடைய ஒப்புரவாக்குதலுக்கென்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவமறியாத அவரை நமக்கு பாவமாக்கினார். என் ஆண்டவரே, என் ராஜாவே, என் இயேசுவே, நீர் ஆளுகை செய்கிறீர். என் ஆண்டவரே, என் ராஜாவே, என் இயேசுவே, நீர் ஆளுகை செய்கிறீர். நீர் ஆளுகை செய்கிறீர். நீர் ஆளுகை செய்கிறீர். நீர் ஆளுகை செய்கிறீர். என் இயேசு ராஜனே, நீர் ஆளுகை செய்கிறீர். நீர் ஆளுகை செய்கிறீர். நீர் ஆளுகை செய்கிறீர். என் இயேசு ராஜனே. ஒழுங்கின்மையின் மத்தியில், வெறுமையின் சூழலில், இருள் சூழ்ந்த காலத்தில் நீர் ஆளுகை செய்தீரே. வார்த்தை அனுப்பி வெளிச்சத்தை உண்டாக செய்தீரே. ஒழுங்கின்மையின் மத்தியில், வெறுமையின் சூழலில், இருள் சூழ்ந்த காலத்தில் நீர் ஆளுகை செய்தீரே. வார்த்தை அனுப்பி வெளிச்சத்தை உண்டாக செய்தீரே. நீர் ஆளுகை செய்கிறீர். நீர் ஆளுகை செய்கிறீர். நீர் ஆளுகை செய்கிறீர். என் இயேசு ராஜனே, நீர் ஆளுகை செய்கிறீர். நீர் ஆளுகை செய்கிறீர். நீர் ஆளுகை செய்கிறீர். என் இயேசு ராஜனே. அன்பாய் வந்தவனை கொலை செய்ய நினைத்து குழியில் தள்ளின போதிலும் நீர் ஆளுகை செய்தீரே. அடிமையை அதிகாரியாய் உயர்த்தி வைத்தீரே. அன்பாய் வந்தவனை கொலை செய்ய நினைத்து குழியும் தள்ளின போதிலும் நீர் ஆளுகை செய்தீரே. அடிமையை அதிகாரியாய் உயர்த்தி வைத்தீரே. நீர் ஆளுகை செய்கிறீர். நீர் ஆளுகை செய்கிறீர். நீர் ஆளுகை செய்கிறீர். என் இயேசு ராஜனே, நீர் ஆளுகை செய்கிறீர். நீர் ஆளுகை செய்கிறீர். நீர் ஆளுகை செய்கிறீர். என் இயேசு ராஜனே.
அதிகாரிகள் இகழ்ந்தனர், சேவகர் பரியாசம் பண்ணினர். நீர் உயிரோடு எழுந்தீரே, இப்பொழுதும் எப்பொழுதும் நீர் ஆளுகை செய்கிறீர். சிலுவையில் தொங்கினீர், அதிகாரிகள் இகழ்ந்தனர், சேவகர் பரியாசம் பண்ணினர். நீர் உயிரோடு எழுந்தீரே, இப்பொழுதும் எப்பொழுதும் நீர் ஆளுகை செய்கிறீர். நீர் ஆளுகை செய்கிறீர், நீர் ஆளுகை செய்கிறீர், நீர் ஆளுகை செய்கிறீர். என் இயேசு ராஜனே, நீர் ஆளுகை செய்கிறீர், நீர் ஆளுகை செய்கிறீர், நீர் ஆளுகை செய்கிறீர். என் இயேசு ராஜனே, என் ஆண்டவரே, என் ராஜாவே, என் இயேசுவே, நீர் ஆளுகை செய்கிறீர். என் ஆண்டவரே, என் ராஜாவே, என் இயேசுவே, நீர் ஆளுகை செய்கிறீர். நீர் ஆளுகை செய்கிறீர், நீர் ஆளுகை செய்கிறீர், நீர் ஆளுகை செய்கிறீர். என் இயேசு ராஜனே, நீர் ஆளுகை செய்கிறீர், நீர் ஆளுகை செய்கிறீர், நீர் ஆளுகை செய்கிறீர். என் இயேசு ராஜனே, நீர் ஆளுகை செய்கிறீர், நீர் ஆளுகை செய்கிறீர், நீர் ஆளுகை செய்கிறீர். என் இயேசு ராஜனே, நீர் ஆளுகை செய்கிறீர், நீர் ஆளுகை செய்கிறீர், நீர் ஆளுகை செய்கிறீர். என் இயேசு ராஜனே. லூக்கா 15 அதிகாரம் 1 தொடக்கம் 10 வரையான வசனங்கள். சகல அயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடே சாப்பிட்டு கொண்டு என்றார்கள். அவர்களுக்கு இவர் சொன்ன உவமையாவது, உங்களின் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளை வனாந்திரத்திலே விட்டு காணாமற்று போன ஆட்டை கண்டுபிடிப்பதளவு தேடித் திரிந்தானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்த சிநேகிதரை அயலாரையும் கூட வரவழைத்து, காணாமற்று போன என் நாட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுவது என்பதான் அல்லவா? அதுபோல மனம் திரும்பின அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிற அதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவிகளின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவனாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசை காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதா இருக்கிறது தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதர்களுக்கு அயல் வீட்டுக்காரரையும் கூட வரவழைத்து, காணாமற்று போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுத்துகிறார்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவிகள் நிமித்தம் தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாகி இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன். எனது பெயர் மெலனி. இன்று உங்களுடன் இருக்க கிடைப்பதை முன்னிட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளுக்கான வேத பகுதியானது லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இன்று நாம் 2 மிக முக்கியமான உவமைகளை பற்றி பார்க்க போகின்றோம். உவமை என்பது ஒரு முக்கியமான சத்தியத்தை கற்பிக்க இயேசு பயன்படுத்திய ஒரு கதையாகும். இயேசு இந்த 2 உவமைகளையும் தம்முடைய சீடர்களுடன் பகிர்ந்து கொண்டார். எனவே இதோ நான் ஒரு கேள்வியை உங்களுக்கு முன்வைக்கின்றேன். நீங்கள் எப்போதாவது எதையாவது இழந்திருக்கின்றீர்களா? உடல் ரீதியாக இழந்திருக்கின்றீர்களா? அல்லது தொலைத்திருக்கின்றீர்களா? தொலைந்து போவது என்பது நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கே தெரியாத நிலையை குறிக்கின்றது.
நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள், திரும்ப எப்படி அந்த இடத்திற்கு போவது என்று தெரியாத நிலை. உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கின்றதா? அல்லது உங்கள் குழந்தைகளில் ஒருவர் தொலைந்து போய் உங்களிடம் திரும்பி வருவதற்கான வழியை கண்டுபிடிக்க முடியாமல் தடுமாறி போன அனுபவம் இருக்கின்றதா? அல்லது உணர்வு ரீதியாக தொலைந்து போயிருக்கின்றீர்களா? எந்த பதிலும் கொடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றீர்களா? எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக தவறாகவே நடக்கின்றது என்று உணர்கிறீர்களா? அல்லது ஆவிக்குரிய ரீதியாக தொலைந்து போனதாக உணர்கிறீர்களா? கிறிஸ்துவிடம் வருவதற்கு முன்பு நாம் ஒவ்வொருவரும் இழந்து போன நிலையில்தான் இருந்தோம். எல்லோரும் தேவனிடமிருந்து பிரிந்தவர்களாக காணப்பட்டோம். அந்த நிலைமை தொலைந்து போன நிலையை தான் குறிக்கின்றது. அவ்வாறு தொலைந்து போனவர்கள் மீதுதான் மிகவும் அக்கறை கொண்டிருப்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பகுதிகளில் தெளிவுபடுத்துகிறார். அவ்வாறு தொலைந்து போன ஒருவர் தமது சொந்த வீட்டிற்கு வந்து அங்கே அவர் கண்டுபிடிக்கப்படும் போது பரலோகத்திலும் பூமியிலும் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. லூக்கா 15ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம் தொடங்கி 7ஆம் வசனம் வரையிலான வசனங்களில் இயேசு பகிர்ந்து கொள்ளும் உவமை தொலைந்து போன ஆட்டை பற்றியதாக காணப்படுகின்றது. வேதாகமம் முழுவதும் பல முறைகள் இயேசு ஒரு மெய்ப்பன் என்று குறிப்பிடுவதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். உண்மையிலே அவர் ஒரு நல்ல மெய்ப்பன் என்று குறிப்பிடப்படுகிறார். வேதாகமமானது எழுதப்பட்ட காலத்தில் ஆடுகள் அல்லது செம்மறி ஆடுகள் என்பது அவர்களின் சமூகத்தின் மிக அடிப்படையான ஒரு பகுதியாக காணப்பட்டது. செம்மறி ஆடுகள் ஒரு அடிப்படை பொருளாக காணப்பட்டது. அவைகளின் தோல் கம்பளிக்காக பயன்படுத்தப்பட்டன. அவைகளின் மாம்சம் இறைச்சிக்காக பயன்படுத்தப்பட்டன. பழைய ஏற்பாடு முழுவதும் நீங்கள் பார்ப்பது போல் அவைகள் பலிகளுக்காகவும் பயன்படுத்தப்பட்டன. அவர்கள் ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை, ஒரு இளம் ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அதை தேவனுக்கு தகன பலியாக பலியிட வேண்டும் என்று கட்டளை பெற்றவர்கள். இப்போது காணாமல் போன ஆட்டை பற்றிய ஓமையை கூறிய போது வரிவசூலிப்பவர்களும் பாவிகளும் இயேசுவின் உபதேசத்தை கேட்க ஒன்று கூடியிருந்தார்கள் என்று அப்பகுதி கூறுகிறது. ஆகவே இவர்கள்தான் அந்த இடத்தில் அவருடைய செய்தியை கேட்கும் கேட்போர் கூட்டமாக இருக்கின்றார்கள். அவரை இரட்சகராக அறியாத வரிகளையும் பணத்தையும் வசூலித்த மக்கள்தான் இங்கே இருந்தார்கள். எனவே அவர் ஒரு ஆடு மற்றும் ஒரு மெய்ப்பனை பற்றி பேச தொடங்குகிறார். இந்த குறிப்பிட்ட மெய்ப்பனின் மந்தையில் 100 ஆடுகள் இருக்கின்றது. அவற்றில் ஒன்று தொலைந்து போகும்போது என்ன நடக்கும்? அந்த நேரத்தில் மெய்ப்பன் என்ன செய்வான் என்று கேட்கின்றார். அந்த ஆடு விலையேறப்பட்ட ஒன்றாக இருந்ததால் அவன் போய் அந்த ஆட்டை தேடுகிறான். அவன் போய் எல்லா இடத்திலும் தேடி தேடி காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் வரைக்கும் தேடி கடைசியாக கண்டுபிடித்த உடனே அதை தன் தோள்களில் போட்டுக்கொண்டு மற்ற ஆடுகளிடம் அதை கொண்டு வந்து சேர்க்கின்றான். பின்பு அவன் வீட்டிற்கு போய் அவன் தன் நண்பர்கள் அனைவரையும் மற்ற மெய்ப்பர்கள் அனைவரையும் அழைத்து தன் குடும்பத்தினரோடு அவன் சொல்கிறான், என்னுடன் சேர்ந்து மகிழுங்கள், கர்த்தரை துதியுங்கள், காரணம் என்னுடைய ஆடு காணாமற் போனது, ஆனால் இப்போது அது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்று கூறுவான். மேலும் 7ஆம் வசனம் கூறுகின்றது, அதே போல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை காட்டிலும் மனம் திரும்பும் ஒரு பாவியை குறித்து பரலோகத்தில் அதிக மகிழ்ச்சி உண்டாயிருக்கின்றது என்பதாக. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. 2வது ஓமையானது தொலைந்து போன ஒரு வெள்ளி காசை பற்றியதாக காணப்படுகின்றது. எனவே அவர் பேசும் அந்த மக்களில் சிலர் வரி வசூலிப்பவர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள். பணத்தை பற்றியதான உவமை என்பதால் அவர்களுக்கு இந்த உவமை மிக நெருக்கமாக இருக்கலாம். மேலும் இது தொலைந்து போன ஆடை பற்றிய உவமைக்கு மிகவும் ஒத்த சூழ்நிலையான ஒன்றாக காணப்படுகின்றது. இது தொலைந்து போன ஒரு நாணயத்தை பற்றிய உவமையாக காணப்படுகின்றது. ஒரு பெண்ணிடம் 10 வெள்ளி நாணயங்கள் இருந்தன. ஆனால் அவற்றில் ஒன்று காணாமல் போனது. அது எங்கே போனது என்று அவளுக்கு தெரியாமல் இருந்தது. அவள் அதை தொலைத்து விட்டாள். அவள் எல்லா இடங்களிலும் வீட்டிற்குள்ளும் வீட்டிற்கு வெளியேயும் தேடி, ஐயோ இந்த காசு எங்கே தொலைந்து போனது என்று தேடினாள். அதை கண்டுபிடித்ததும் தொலைந்து போன ஆட்டை கண்டுபிடித்த மெய்ப்பனை போலவே இவளும் மகிழ்ச்சி அடைகிறாள்.
அவள் தன் நண்பர்களிடமும் அண்டை வீட்டாரிடமும் இதை அறிவித்து, என்னுடன் சேர்ந்து மகிழுங்கள், காரணம் தொலைந்து போன எனது வெள்ளி நாணயம் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டது என்று கூறினாள். அது கொண்டாடி மகிழ வேண்டிய நேரம். 10வது வசனத்தில் இயேசு மீண்டும் கூறுகிறார், மனம் திரும்பும் ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே தேவதூதர்கள் முன்னிலையில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் என்று கூறுகின்றார். இந்த 2 உவமைகளும் இந்த 2 கதைகளும் உண்மையில் தொலைந்து போன மக்களை பற்றியதான விளக்கமாக காணப்படுகின்றது. அதாவது இயேசு கிறிஸ்துவை அறியாத அவரை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத மக்களை பற்றி தான் இது குறிக்கின்றது. நான் ஒரு காலத்தில் தொலைந்து போயிருந்தேன், ஆனால் இப்போது நான் கண்டுபிடிக்கப்பட்டேன். இந்த வரிகளை கேட்கும் போது பிரபலமான ஆங்கில பாடலான அற்புதமான கிருபை என்ற பாடல் வரிகளில் வருகின்றது என்று அந்த வார்த்தைகளை வைத்து நீங்கள் அடையாளம் காணலாம். எனவே நான் உங்களிடம் இந்த கேள்வியை கேட்கிறேன். தொலைந்து போனவர்கள் மற்றும் கண்டுபிடிக்கப்பட வேண்டியவர்கள் என்று யாரையெல்லாம் கர்த்தர் உங்கள் இதயத்தில் வைத்திருக்கின்றார்? ஒருவேளை அவர்கள் கர்த்தரிடம் இருந்து வெகு தூரம் போனவர்களாக இருக்கலாம், அல்லது அவர்கள் ஒரு காலம் கர்த்தரோடு நடந்து இப்போது அவரை விட்டு தூரம் போனவர்களாக இருக்கலாம், அல்லது யெகோவா தேவன் யார் என்பதை வாழ்க்கையில் ஒருபோதும் அறியாதவர்களாக கூட இருக்கலாம். கர்த்தர் யாரை உங்கள் இருதயத்தில் வைத்திருக்கின்றார், யாரை குறித்த பாரத்தை உங்கள் உள்ளத்தில் வைத்திருக்கின்றார்? அந்த நபர் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் ஒரு உறுப்பினரா, அல்லது உங்களுக்கு அருகில் வாழும் ஒருவரா? ஒருவேளை கர்த்தர் உங்களை அல்லது என்னை அவர்களை ஆதாயப்படுத்தும் படிக்கு அழைக்கலாம். அவரை நெருங்கி இயேசுவில் நாம் வைத்திருக்கும் நம்பிக்கையை பற்றியும் நமக்கு இருக்கும் எதிர்பார்ப்பை பற்றியும் பகிர்ந்து கொள்ளவும், நாம் இனிமேலும் தொலைந்து போனவர்கள் அல்ல என்ற நம்பிக்கையை பகிர்ந்து கொள்ளவும் தேவன் நம்மை அழைக்கலாம். தயவு செய்து என்னுடன் சேர்ந்து ஜெபிப்பீர்களா? ஆண்டவரே, தொலைந்து போனவர்களை பற்றி இந்த 2 உவமைகளை கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி. ஆனால் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பற்றி கொண்ட அந்த நம்பிக்கையை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும்படியாக நீர் எங்களை அழைத்திருக்கின்றீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அப்பா ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கும் இந்த நம்பிக்கையை குறித்து இந்த வாரத்தில் நாங்கள் யாருடனாவது பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா, எனது நண்பன், என் குடும்ப உறுப்பினர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு உம்மை அறிந்து கொள்ள என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. தொலைந்து போன ஒருவர் கண்டுபிடிக்கப்படும் ஒவ்வொரு முறையும் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டவரே. நீர் நீண்ட பொறுமையுள்ளவராக இருந்து ஒரு நல்ல மெய்ப்பராக இருந்து எம்மை வழிநடாத்தி வருவதற்காக இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆமேன். புதிது புதிது உந்தன் இரக்கம் காலை தோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. புதிது புதிது உந்தன் இரக்கம் காலை தோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. முடிவு இல்லாதது உந்தன் மனதுருக்கம், முடிவு இல்லாதது உந்தன் மனதுருக்கம், விலகி போகாதது உந்தன் மாக்கிருபை, விலகி போகாதது உந்தன் மாக்கிருபை, விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர், விலகாத கிருபை மாறாத அன்பு என் கர்த்தர் நல்லவர், விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர், விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர்.
புதிது புதிது உந்தன் இரக்கம் காலை தோறும் புதிது ஒவ்வொரு நாளும் புதிது கர்த்தரே என் சுதந்தரம் என்று நான் சொல்லுவேன். கர்த்தரே என் சுதந்தரம் என்று நான் சொல்லுவேன். நீரே என் உரிமை சொத்து, உம்மையே நம்பியுள்ளே. நீரே என் உரிமை சொத்து, உம்மையே நம்பியுள்ளே. விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். விலகாத கிருபை மாறாத அன்பு என் கர்த்தர் நல்லவர். விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். கிருபை என்றும் உள்ளது, உம் கிருபை என்றும் உள்ளது. புதிது புதிது உந்தன் இரக்கம் காலை தோறும் புதிது ஒவ்வொரு நாளும் புதிது. தேடும் அனைவருக்கும் நன்மைகள் செய்பவரே. தேடும் அனைவருக்கும் நன்மைகள் செய்பவரே. நம்பி நான் காத்திருக்கின்றேன் எழுப்புதல் காணும் வரை. நம்பி நான் காத்திருக்கின்றேன் எழுப்புதல் காணும் வரை. விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். விலகாத கிருபை மாறாத அன்பு என் கர்த்தர் நல்லவர். விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். கிருபை என்றும் உள்ளது, உம் கிருபை என்றும் உள்ளது. புதிது புதிது உந்தன் இரக்கம் காலை தோறும் புதிது ஒவ்வொரு நாளும் புதிது. புதிது புதிது உந்தன் இரக்கம் காலை தோறும் புதிது ஒவ்வொரு நாளும் புதிது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பின் மகா கிருபை நிறைந்த தேவனே, இந்த அருமையான நாளிலும் இதுவரை அப்பா உம்மை பாடி பாடலுக்கூடாக நன்றி சொல்ல கொடுத்த கிருபைக்காக நன்றி. அதே வண்ணம் அப்பா நாங்கள் இதுவரை செவிமடுத்த தேவ செய்திக்காக நன்றி சுவாமி. அந்த தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டவர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம்.
அப்பா, இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி. ஆமாண்டவரே, அந்த வார்த்தையானது 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக இந்த நாளிலே எங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்ய நீர் எங்களுக்கு கிருபை கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆமாப்பா, விசேஷமாக அநேகருக்கு சாட்சியுள்ளவர்களாக, அநேகருக்கு எடுத்துக்காட்டும் பிள்ளைகளாக, அநேகரை உம்மண்டை வழிநடத்தும் பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். மது வார்த்தையை நாங்கள் செவிமடுத்து அப்படியே இருந்து விடாதபடி அதை எங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்தத்தக்கதான கிருபையால் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, இதுவரை நடத்தின தேவன் தொடர்ந்தும் எங்களுடைய எதிர்காலத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். செய்தியை கேட்ட வண்ணம் அப்பா, எதிர்காலத்திலே அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க நீர் கிருபை கட்டளிடுங்க. அதே போல் இந்த வேளையிலும் இந்த பணியில ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். சுவாமி, ஒரு அருமையான பணி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. தொடர்ந்து அவர்களை பலப்படுத்துங்க. அநேகருக்கு ஒரு வார்த்தை சுவிசேஷமானது கடந்து செல்லத்தக்கதாக நீர் அவர்களை பயன்படுத்துகிற கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த அருமையான நாளுக்காக நன்றி. தொடர்ந்து மிகுதியான நாட்களையும் கூட கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். அறிவெல்லாம் கடந்த கடவுளின் சமாதானம் உங்கள் மனமெல்லாம் நிறையட்டும். கடவுளையும் அவர் மைந்தன் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் அது உங்கள் நிலை கொள்ளச் செய்யட்டும். தந்தை, மைந்தன், புனித ஆவியானவராகிய அனைத்து வல்ல கடவுளின் ஆசி எப்போதும் உங்கள் மீதும் உங்களோடும் நிறைவாய் என்றும் தாங்குவதாக. ஆமென்.